ஏற்கனவே இந்த கேள்வி நான் இப்போ கேட்க போகிறது வந்து ஏற்கனவே பல கேள்விக்கு பதில் சொல்லும்போதே அதில் பாதி ஆன்சர் வந்துடுது. இருந்தாலும் டு இன்ஃபோர்ஸ் தட் ஃபேம் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்கள்கிட்ட இதை மறுபடியும் ஃப்ரம் பாரமார்த்திக வியூ பாயிண்ட் இன் ஆத்மா ஐ எம் அசங்ககா, ஐ எம் ஆத்மா, ஐ எம் அசங்ககா, ஐ எம் நிர்குணகா அப்படின்னு நம்ம சொல்லி. பட் ஐ ஆல்சோ ஹவ் ரோல் டு பிளே இன் விவகாரிகா ஆங்கிள். ஐ லாட் டு டிரான்சாக்ட் த வேர்ல்டு அப்படின்னு. How do I manage my Vyavaharika roles when it contradicts with my Paramarthika Swarupa? அதாவது என்ன சொல்றதுன்னா, நான் சின்ன பையனாக இருந்தேன், குழந்தையா இருந்தேன், பலூன்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவேட் ஆகி நான் வந்து பலூன்லாம் வச்சு யாராவது விளையாடுவாளா, வயசாகிடுச்சு நமக்கு அப்படின்ற எண்ணம் நமக்கே வந்திருக்கும். சொல்லியும் கொடுத்துருப்பான். இது மாதிரி டாய்ஸ் வச்சு விளையாடுறது, பலூன் வச்சு விளையாடுறது, இந்த விவகாரம்லாம் நான் வந்து என்னுடைய பாலிய விஷயத்தில் பண்ணிட்டு இருந்தேன். வயசானோடனே அறிவு வந்த உடனே அதுலேருந்து கிராஜுவேட் ஆகி இப்படி வந்துட்டேன். இப்போது இந்த மாதிரி வயசாகி இது மாதிரி இருக்கும்போது ஒரு குழந்தை பலூன் வச்சுன்னு இப்படி வந்தது அப்படின்னா நான் பெரியவன் ஆகிட்டேன். இந்த பலூனுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த பலூனை வச்சுன்னு நீங்கள் இப்போ விளையாடுறீங்க, அது வந்து இட் இஸ் ஆல் வெரி சைல்டிஷ் அப்படி இப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நம்மளும் பலூனோட ஜாலியாக குழந்தையோட விளையாடுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த பலூனை குழந்தைங்க எவ்வளோ சீக்கிரமாக அனுப்புறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போவோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த குழந்தையும் கொஞ்சம் ரொம்ப நேரம் விளையாட முடியாது. அதுவும் அங்கே இங்கே தூக்கி போடணும், எதாவது வந்து கூட நம்ம சுத்த முடியாது வயசானது. அதனால இந்த பலூன் சீக்கிரமாக அந்த பலூன் குழந்தையும் அனுப்புறதுக்கு பார்ப்போம். யாரும் யாக்கையிலேயே கொடுக்கறதுக்கு பார்ப்போம். பார்த்துக்கோ அந்த குழந்தை பலூன் நல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்கு பார்ப்போம். அந்த மாதிரி அறிவு வந்ததுக்கு அப்புறம் டிரான்சாக்ஷனை படுற மாதிரி பண்ணிட்டு வெளில வந்துடணும். எனக்கு வந்து எனக்கு நான் ஞானி ஆயிடுச்சு, அதனால எனக்கு டியூட்டி இருக்கு. ஞானிக்கு ஏது டியூட்டி, பிரம்மனுக்கு ஏது டியூட்டி ரைட்டா? பிரம்மனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது நிர்குணம். அசங்கம்னா நிர்குணம்னு அர்த்தம். அதுக்கு குணமே கிடையாது அப்படின்னா ஏது அதுக்கு சொந்தக்காரங்க? எதுவுமே கிடையாது. அதனால ஒரு பர்டிகுலர் பாடி மைண்டில் அத்தியாசத்தினால ஐடென்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு அந்த குழந்தைக்கு பலூனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுப்போமோ அந்த ஸ்டேட்டஸ் தான் அறிவில் கொடுக்கணும். ஆனால் வெளி உலகத்துக்கு அந்த பலூனும் அதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட போய் நான் பெரியவன் ஆகிட்டேன், உனக்காக தானே விளையாடுறேன் சொல்ல மாட்டோம். கூட அழகாக விளையாடுவோம், சீக்கிரமாக அதை பேக் பண்ணிடுவோம். அடுத்த குழந்தை வந்து அடுத்த குழந்தைகிட்ட திருப்பி அதே மாதிரி விளையாடுவோம், சீக்கிரமாக பேக். எவ்வளோ குழந்தை வந்தாலும் இதையே அடிக்கடி பண்ணுவோம். எந்த குழந்தைகிட்டையும் போய் நான் பெரியவன் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நான் யாருக்கிட்டையுமே நான் பரமார்த்திக்கா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வியாபாரிக்காக ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான். எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னா உன் பாரமார்த்திக்க புரியலன்னு அர்த்தம். அப்போ வியாபாரத்திலேயே பசங்களாவே இருக்கும்னு அர்த்தம். வியாபாரிகத்தை ஹேண்டில் பண்ணல, வியாபாரிக்காவே இருக்கும்னு அர்த்தம். அக்னியா இருக்கும்னு அர்த்தம். அக்னியா இருக்கிற ஆளுக்கு எல்லாமே இருக்கு, டியூட்டி இருக்கு, பகவான் இருக்கார், பூஜை பண்ணணும், இது எல்லாமே சத்தியமா பண்ணணும். ஏன்னா நான் பாரமார்த்திக்கு போகணுங்கிறதுக்காக. எனக்கு ஞானம் ஆயிடுத்து புரிஞ்சுட்டு அப்படின்னா தட் இஸ் அ நேச்சுரல் ஈவெண்ட். வேர்ல்டு வில் பிகம் அ ஃபன். இட் இஸ் பலூன். அதை வந்து சங்கரர் வந்து காக்க வந்து அப்படின்னு அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ல நமக்கு அது காக்க விட்டோம்னு சொல்றாரு. இன்னொரு கான்டெக்ட்ல அது வந்து பலூன் சின்ன பசங்க விஷயம்.